2006 மக்கள் கூட்டணி ஆட்சிக்கான தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் செயல்படுத்தாதது நம்ம தவறு தான் அப்படின்றத அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த அடிப்படையில் 2006 தேர்தலில் என்ன நடந்தது? கலைஞருடைய சாதுரியத்தாலும் காங்கிரஸ் விட்டு கொடுத்ததுனாலும் இப்போ பேசுகிறவர்கள் அன்னைக்கு அவர்கள் ஒத்த கால நின்று இருந்தா ஒருவேளை அவர்களுக்கு ஒரு கூட்டணி அரசு அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனால் 18 இடங்கள் பாமக வென்றிருக்கிறது. முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு கூட்டணிக்கு 2006 ஜெயலலிதா அம்மையார் பக்கம் வராங்க. ஜெயலலிதா அம்மையாரோட 2 பேர் தான் கூட்டணியிலே இருக்காங்க. ஒன்று வைகோ, இன்னொன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அந்த பக்கம் காங்கிரஸ் இருக்கு, அந்த பக்கம் பாமக இருக்கு, அந்த பக்கம் இடதுசாரி கம்யூனிஸ்டுகள் இருக்கார்கள். தொலைக்காட்சி இல்லாத இல்லங்களுக்கு தொலைக்காட்சிகள் தருவோம்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்க? நிலமற்ற ஏழைகளுக்கு 2 ஏக்கர் நிலம் தருவோம்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த தேர்தல் அறிக்கையினுடைய மிக கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதி. 2006 தேர்தல் அப்படின்றது விஜயகாந்த் அவர்களுடைய முதல் தேர்தலாக இருந்தது சார். ஸோ அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தி? அவர் 8% வாக்குகளுக்கு மேலே வாங்குறார். அதை விட முக்கியமானது என்னென்னா 80 இடங்களில் அதிமுகவுடைய வெற்றி வாய்ப்பை அவர் கெடுத்திருக்கிறார். 48 இடங்களில் திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை அவர் தவிர்த்திருக்கிறார். காங்கிரஸ் ஒரு 3வது சக்தியாக இருந்துச்சு ஒரு காலத்தில். அது யாரோட இணையுமோ அந்த திராவிட கட்சி வெல்லும். அந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.